தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய விவாகரத்து வழக்கு இன்று முடிவுக்கு வந்துள்ளது. தமிழக முதலமைச்சரும் நடிகருமான ஜோசப் விஜயோடைய மனைவி சங்கீதா அவர்கள் சென்னை செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த விவாகரத்து மனுவை இன்னைக்கு திரும்ப பெற்றிருக்காங்க. வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ வெளிநாட்டில் இருக்கிறதுனால வீடியோ கான்பரன்சிங் மூலமா ஆஜராகி இந்த வழக்கை மேற்கொண்டு தொடர விரும்பவில்லை அப்படின்னும் நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து நீதிமன்றம் இந்த மனுவை முடித்து வச்சிருக்கு. 2026 பிப்ரவரி மாத இறுதியில தான் சங்கீதா அவர்கள் விஜய் மீது விவாகரத்து மனுவை தாக்கல் செய்திருந்தாங்க. விஜய் ஒரு சக நடிகையோடு தொடர்புல இருக்கிறதாகவும் அது தமக்கு மிகுந்த மன உளைச்சலையும் குடும்ப நம்பிக்கை துரோகத்தையும் ஏற்படுத்தியதாகவும் சங்கீதா குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த உறவை முடிச்சுக்க போறதா விஜய் அவர்கள் கிட்ட உறுதியளித்த போதும் அதை தொடர்ந்து நீடித்ததுனால தான் நான் இப்போ விவாகரத்து கேட்கிறேன் அப்படின்னு செய்தியில குறிப்பிட்டிருந்தாங்க. இப்பொழுது அவங்களுடைய மகனுடைய திரைப்படம் வரப்போகுது. அண்ட் சமீபத்துல ஜேசன் சஞ்சயோடைய இன்டர்வியூல கூட விஜய் அவர்கள் பத்தி நல்ல விதமாவே பேசியிருந்தாரு. அதை தொடர்ந்து இப்போ இவங்களும் விவாகரத்து வழக்க திரும்ப பெற்றதுனால மறுபடியும் குடும்பம் ஒன்னாக போகுது, எல்லாரும் சேர்ந்து வாழ போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு ரொம்பவே ஹாப்பியான மொமெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வழியா முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய விவாகரத்து வழக்கு இன்று முடிவுக்கு வந்திருக்கு.